இந்த ஜீன்ஸ் படம் இருக்குல்ல, அது பார்த்துட்டு வந்து பார்த்த கையோட வந்து இறங்கினேன். இப்ப ஜீனியஸ் ஆடியன்ஸ் கணிச்சிருப்பீங்களே நான் எப்போ வந்து இறங்கினேன்னு. அன்னையில இருந்து கணக்கு வச்சா I'm still a 90s kids. சரியா? அப்படியே பசிக்குமே. இப்ப மாநிலம் ஒரே தெருல 4 இந்தியன் ஸ்டோர்லாம் அப்ப கிடையாது. என்ன பக்கத்துல இருக்கிற அமெரிக்கன் கிராசரி ஸ்டோர்ல தான் நம்மளுக்கு இட்லி அரிசி அப்ப கிடைக்காது. சரியா? சரி, பக்கத்துல இருக்க கிராசரி ஸ்டோர் அமெரிக்கன் கிராசரி போயிட்டு நம்ம பூரி சுடலாம், மாவு போய் தேடலாம். தேடினா எனக்கு கிடைக்கவே இல்லை. அங்க இருக்க வெள்ளைக்காரிக்கிட்ட I'm looking for flour, பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அவன் வந்துல வாட்ஸ் அப்படின்னா, அப்புறம் நம்ம தான் டேலண்டட் சவுத் இந்தியன் ஆச்சே, மாவை பிசைஞ்சு பூரியை தேய்ச்சி சுட்டு ஆக்ஷன்லயே காமிச்சிட்டேன். புரிஞ்சிச்சு அவளுக்கு. ஓ யூ மீன் ஃப்ளவர். அடிப்பேரி பூவா பூன்னுவீங்க, புய் பண்ணுவீங்க, பூரி சுடுற மாவுன்னு சொல்லுவீங்களா அப்படி சொல்லிட்டு, சரி நம்ம அவ இங்கிலீஷ் தான் அப்படிங்குத, நம்ம இங்கிலீஷ்க்கு வருவோம். இந்த புரோச்சேவா ரெவருரா, சாமஜகர வமனா, ரத்த கச்சல் புரத்த பதாதிகள் இதெல்லாம் ஸ்பஷ்டமா வர இந்த வாயில இந்த இழவு மேசச்சூசெட்ஸ் வந்தே தொலைல. இன்ன வரைக்கும் அதுக்கு எத்தனை எஸ் எத்தனை டீன்னு எனக்கு தெரியாது. சரியா? இந்த வெள்ளைக்காரிங்க அமெரிக்கன்ஸ் கூட இங்கிலீஷ் சமாளிச்சிடலாங்க நானு. ஆனா இந்த இந்தியாக்காரங்க இருக்கானுங்க பாருங்க, இவங்கதான் இந்த டோஃபல் ஜிஆர்இ இதுல படிச்சது எல்லாத்தையும் வச்சு நம்மள திணற அடிப்பானுங்க எல்லா வக்காலத்தையும் வச்சு. என் மைண்ட் வாய்ஸ் என்னதான் நீ இங்கிலீஷ் மீடியத்துல இங்கிலீஷ்லயே படிச்சிருந்தாலும் வந்து இறங்கின உடனே சான் ஜோசேன்னு எழுதினத சான் ஜோஸ்ன்னு தானே படிச்ச.